நெல்லை மாவட்டம் பெத்தான் பிள்ளை குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து அக்கிராம மக்களுடன் நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ் நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில், அதாவது ராமா நதி அணை பகுதியிலிருந்து கடனா நதி அணை பகுதி வரையிலான இந்த அடிவார பகுதிகளில் சிறுத்தையினுடைய நடமாட்டம் அதிகரித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கோவிந்தப்பேரி பகுதியில் ஒரு சிறுத்தை பிடிக்கப்பட்டது. அதேபோல் சென்ற வருடத்தில் பெத்தான் பிள்ளை குடியிருப்பில் ஒரு சிறுத்தை பிடிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது நேற்று இரவிலே இந்த பகுதியில், அதாவது இந்த பகுதியில் உள்ள மாசிலாமணி என்பவருக்கு சொந்தமான வீட்டின் வாசலில் நடுத்தெரு என்ற தெருவில் அதிகமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள பகுதியில் நாயை நேற்று சிறுத்தை தூக்கிச் சென்றுள்ளது. இது பொதுமக்களிடையே ஒரு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலை குறித்து சிறுத்தையை நேரில் பார்த்த கூறும் மாசிலாமணி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். அவர் அந்த வீட்டு வாசலில் கட்டியிருந்தது குறித்து சொல்வார். ஐயா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். அது ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். ராத்திரி நான் வீட்டில் அப்போ தான் படுத்திருந்தேன். திடீர்னு நாய் உருமுறை சத்தம் கட்டுது. டக்குன்னு லைட்டை போட்டு வெளியே பார்த்தேன் அப்படின்னா ஒரு நல்ல பயங்கர உருவம் இருக்குது. ஒரு சிறுத்தை பிடிச்சிட்டு லைட்டு வெளிச்சத்தை கண்டவுடனே அப்படியே வாயில் கவிட்டு ஏற்ற பக்கமாக காட்டுக்குள்ளே ஓடிட்டுது. அது ரெண்டாவது, இந்த பக்கத்தில் லைட்டு வசதியும் சரியாக கிடையாது. எங்கள் தெருவில் ஒரு பல்பு போட்டிருக்காங்கன்னா அந்த பல்பும் சரியாக ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது விஷயமா இபிலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எதுவுமே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் ரேடு அடித்து வெடிக்கடி போட்டாங்கன்னா இந்த பகுதியில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அது நீங்கள் சொல்லி இது விஷயமா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். அது